எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான இறால் கறி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளேவர்ஸ், இந்த மசாலா எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ ஃப்ரெஷ்ஷான இறால் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இறால் நல்லா மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம இறால் கறிக்கான மசாலா தூள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 4 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, 3 துண்டு பட்டை சேர்த்து கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் நான் 2 விதமான மிளகாய் சேர்க்க போகிறேன். 7 காஷ்மீரி மிளகாய், 7 நார்மல் காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா பவுடரை நீங்கள் முன்னாடியே அரைச்சி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அடுத்து ஒரு 25 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்து வதக்குங்க. நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலருக்கு மாறினதும் 2 பச்சை மிளகாய் நறுக்கினது, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 2 தக்காளியை நறுக்குனதை ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ ஊற வச்ச இறாலை சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா காரத்துக்காக நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா தூள் சேர்க்குறேன். பாருங்கள், இறால் மசாலா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் 1/2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் பால் ஊற்றுங்க. இது வீட்லேயே ரெடி பண்ண தேங்காய் பால். நீங்கள் இதை கடையில் கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு காட்டன்ஸில் இப்போல்லாம் கிடைக்கிறது. ஸோ கடையில் வாங்குறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னா அது இல்லாமல் கூட நீங்கள் இதை செய்யலாம். தேங்காய் பால் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கடாயை மூடி வச்சு 8 நிமிஷம் சிம்மில் வேக விடுங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான இறால் கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நான் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான இறால் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் இறால் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கறியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நல்ல சூடான சாதத்தில் சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in.
I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.